காளியம்மாள் வாங்கிய விருது இது சீமானுக்கு சமர்ப்பணம். இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்த்து தெளிவடைய போறோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில காளியம்மாள் அவர்கள் கட்சியில் இருப்பதும் விலகி போவதுங்கிறது அவர்களது முடிவு, அவர்களுக்கான முழு சுதந்திரமும் இருக்கிறது என அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த பிறகும் கூட சில நாட்களுக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க காளியம்மாள். அதுல நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகியதாக அவங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்ட சில நாட்கள்ல அவர்களுக்கு ஒரு விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது நிச்சயம் அவங்க சமூக செயற்பாட்டாளராக அந்த இடத்துல வந்து வாங்கினாலும் அந்த விருதுக்கு சொந்தம் சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிடையாது, நாம் தமிழர் கட்சி தான். இது எப்படி அப்படின்னா, அவங்க நாம் தமிழர் கட்சியில வளர்ந்திருக்க விதமும், அதே நேரத்தில் அந்த ஒரு பெண் இந்த அளவிற்கு அரசியல்ல முன்னாடி வராங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்றுன்னு பதிவு பண்ணணும். அதற்காகவே அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து ஸ்ரீ சக்தி அவார்ட்ஸ் வந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களை வந்து சமூக செயற்பாட்டாளராக தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதனால் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் உழைத்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு பெண் அப்படின்னு தெரிந்தவர்கள் அதன் பிறகு கட்சியிலிருந்து விலகிய உடனே ஒரு விருது வழங்குறாங்கன்னா அவங்க இதுவரைக்கும் செய்த சமூக பணிகளுக்கான விருது என எடுத்துக்கொண்டாலும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து செய்து அது மிகப்பெரிய அவர்களுடைய முகமாக அங்க நாம் தமிழர் கட்சி இருந்தது அப்படிங்கிறத அவர்களே மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களே சமீபத்தில் கொடுக்கிற பேட்டியில கூட நான் இந்த அளவிற்கு உலகம் முழுக்கும் தமிழர்களும் சென்றடைகிறேன்னா அதுக்கு அவன் சீமான் அவர்கள் தான் காரணம். அதுல மாற்று கருத்து கிடையாதுன்னு கூறினவங்க. இந்த விருது அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு சமர்ப்பணமாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகினாலும் இது போல இன்னும் பல மேடைகள் அவங்க ஏற வேணும், இன்னும் அவங்க உயரத்துல போகணும் அப்படிங்கிறதுல அனைத்து தமிழ் தேசிய உறவுகளும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அவங்க தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கும் வரை.